தட் பிரம்மன் யாராவது சொல்லுவாளான்னா யாரும் சொல்ல மாட்டா. நம்மளை சுற்றி எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் ஹூ அம்மைன்னு கேட்டு பாருங்க, யூ ஆர் அன் இடியட் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. அதனால் யாருக்கிட்டேயும் போய் அதை கேட்க வேண்டாம், குரு கிட்ட வந்தால் மட்டும்தான் சொல்லுவாள். நீ வந்து தங்க கட்டி நீ வந்து பிரம்மன் பா, யூ ஆர் நன் அதர் தேன் பிரம்ம சைத்தன்யம்னு யார் சொல்ல முடியும்? குரு மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து இஷ்டத்துக்கு வார்த்தைகள் வச்சு நம்மளை திட்டுவா இல்லையா. அதனால் ரிலேஷன்ஷிப் சொல்லி நீ தான் மோசமான, நீ தான் வந்து மோசமான ஆன்லைன் இருக்கு, நீ தான் வந்து ஒரு மோசமான அப்பா, நீ தான் ஒரு மோசமான அம்மா அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாரும் திட்டுவா இல்லையா. அப்படி வந்து ஆனால் மோட்சம் வந்து இங்கே மட்டும்தான் என்னது, குரு மட்டும்தான் எனக்கு வந்து அந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்க முடியும். ஸோ ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னு சொன்னால், மோக்ஷம் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அதை எழுதிக்கணும் சரியா. அது வந்து ரெண்டாவது. ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் நாலேஜில் தான் பாசிபிள் நாலேஜ். ஏன்னா நம்மளோட ப்ராப்ளம் என்னது, அஜ்ஞானம் இஸ் மை ப்ராப்ளம். அஜ்ஞானத்துக்கு என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டு? ஞானம் மட்டுமே ரீப்ளேஸ்மெண்ட், வேறு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க முடியாது. இந்த ரூமில் கரண்ட்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னால் என்னது நம்மளால் பண்ண முடியும்? இப்போ இந்த ரூமுக்கு வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? விளக்கு எடுத்துன்னு வரணும் இல்லையா. கரண்ட்டு போயிடுச்சு, இல்லை லைட் இனிமேல் கொஞ்சம் நேரத்துக்கு வராது அப்படின்னு சொன்னால் விளக்கு வேணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? நான் வந்து ஒரு வெளிச்சம் வேணும்னா ஒரு விளக்கு எடுத்துன்னு வரணும். அது ஒன்று தான் ரீப்ளேஸ்மெண்ட், வேறு ஒன்றுமே வந்து அது ஒன்று தான் பாசிபிலிட்டி, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அது ஒன்று தான் பாசிபிலிட்டி, வேறு எதுவுமே பண்ண முடியாது வெளிச்சம் வேணும்னா இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒன்றா டார்ச் அடிக்கணும், ஏதாவது பண்ணணும், பட் அது மட்டும்தான் ஒரே பாசிபிலிட்டி. வேறு எதுவும் நான் வந்து இப்படியே கூட்டிகிட்டே இருக்கேன் வெளிச்சம் வந்துடும் இல்லையா, நான் வந்து பேசிகிட்டே இருக்கேன் அந்த பேசுகிறதுல உங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒன்று தான் பாசிபிள். ஸோ செகண்ட் பிரின்சிபல், மோக்ஷா இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படிங்கிறது செகண்ட். மூணாவது என்னது, அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் யார் மூலமாக அடையணும்? நான் சொன்ன மாதிரி குரு சாஸ்திரா மூலமாக அடையணும். இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் யார் மூலமாக? குரு இருக்கணும். அந்த குருவும் என்ன இருக்கணும்? சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குற குரு இருக்கணும் இல்லையா. அப்போ இந்த லீனேஜை நம்ம வந்து எப்போவுமே பெருமையாக பேசிகிட்டே இருக்கோமே இல்லையா. இந்த குரு பரம்பரா பயங்கர விசேஷம், இந்த குரு பரம்பரா பயங்கர விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே. என்னது, இந்த குரு பரம்பராவில் திருப்பி 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 என்ன பண்ணிட்டு இருக்கா? கிளாஸ் எடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும். இதை விட்டால் வேறு வேலையே கிடையாது, வேறு எங்கேயுமே வந்து டீவியேஷனே கிடையாது. இது மட்டும்தான் அங்கே வேணும்னா காலையில் ஒரு பூஜை, கொஞ்ச நேரம் மெடிடேஷன், பிரார்த்தனா, அதுக்கப்புறம் மிச்சத்துக்கு ஃபுல்லாக கூட்டின்னு வந்தால் ஃபுல்லாக கிளாஸு, கோயில், இதுதான், வேறு எதுவுமே வந்து கிடையாது இல்லையா. வேறு எனி அதர் மீன்ஸ் வந்து கிடையவே கிடையாது. அதனால் குரு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற குரு, இதுதான் வந்து குரு அண்ட் சாஸ்திரா. அந்த குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும்? சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற குருவாக இருக்கணும். இது வந்து மூணாவது. நாலாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டா உடனே எனக்கு கிடச்சிடுமா? எனக்கு வந்து அவர் வந்து இந்த ஞானத்தை எனக்கு சொல்லி கொடுத்துட்டா உடனே எனக்கு வந்துடுமான்னு கேட்டால், அங்கே தான் என்ன, எனக்கு என்ன வேணும்? ப்ரிப்பேர்டு மைண்ட் வேணும், குவாலிஃபிகேஷன் வேணும். ஸோ ஐ ஷுட் அட்டைன் தட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து நாலாவது உண்மை, நான் வந்து மறக்கக்கூடாது. அப்போ குரு சாஸ்திரா சொல்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல, குரு சாஸ்திரா சொல்கிறதுல எனக்கு வந்து புரியலை அப்படின்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு இன்னும் குவாலிஃபிகேஷன் வரலைன்னு அர்த்தம். அதுக்கு வந்து நான் குரு சொல்ல மாட்டாது, கிளாஸ்க்கு வாங்கோ சரியாயிடும், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்லோலி அப்படின்னு தான் சொல்லுவாள் குரு. உனக்கெலாம் குவாலிஃபிகேஷனே பத்தாது அப்படின்லாம் எந்த குருவும் சொல்ல மாட்டான். அப்போ நம்ம வந்து தெரிஞ்சுட்டு ஓகே இது புரியலன்னா நான் தொடர்ந்து இதில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ப்ரிப்பேர்டு மைண்ட். ஸோ நாலாவது வந்து என்கிட்ட தான் அந்த ப்ரிப்பேர்டு மைண்டுக்கான இது இருக்குது. அஞ்சாவது என்னது, இந்த ப்ரிப்பேர்டு மைண்டை எப்படி அடையிறது இல்லையா. ஃபிஃப்த்து பாயிண்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பேர்டு மைண்டை நான் எப்படி அடையிறது, அதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்னு சொன்னால், அதுக்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது. மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உனக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் மோட்சத்தை அடையிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது? ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னது? சாஸ்திரம் படிக்கிறது, குருமுகமாக சாஸ்திரம் படிக்கிறது ஒன்று தான் வழி மோட்சம் அடையிறதுக்கு. மைண்டு பியூரிஃபிகேஷனுக்கு எவ்வளோ வழி இருக்குது? மைண்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. பூஜை பண்ணலாம், உட்காந்து தியானம் பண்ணலாம், விபாசனா யோகா பண்ணலாம், நிறைய பண்ணலாம் நம்ம இல்லையா. அப்போ இப்போ வந்து அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு விபாசனா யோகா இல்லை. எல்லோரும் வந்து 7 days 9 daysலாம் வந்து விட்டுட்டு போகிறா. தே ஃபீல் லாட் ஆஃப் காம்னஸ். அந்த காம்னஸை மோக்ஷம்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம சொல்கிற மோக்ஷங்கிறது என்னது? துக்கமே
இல்லாத மோட்சம். துக்கம் இருந்தாலும், இன் ஸ்பைட் ஆஃப் எனி துக்கம் தட் ஐ ஹாவ், ஐ ஆல்வேஸ் ஹாவ் தட் ஆனந்தா இன் மீ. அது எப்படிப்பட்ட ஆனந்தா? யூபிஎஸ், அன்இன்டரப்டட் ப்ளஷர் சப்ளை ஆனந்தா வந்து என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அன்இன்டரப்டட் ஆனந்தா சப்ளை, யூஏஎஸ் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ இது ரெண்டுமே என்கிட்ட இருக்குது. அதனால் இதை தான் இந்த ஸ்பிரிச்சுவல் நான் வெவ்வேறு விதமாக நான் ட்ரை பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் மோட்சத்தை கொடுத்துடாது. எதை கொடுக்கும்? எனக்கு குவாலிஃபைடு மைண்டை கொடுக்கும். அதுதான் இந்த இடத்துல இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை தான் வார்த்திகக்காரர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஜபம் பண்ணலாம், ஈஸ்வர தியானம் பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணலாம் இல்லையா? அப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? தானம் கொடுக்கலாம், தர்மம் செய்யலாம், இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணலாம் இல்லையா? அப்போ இது வந்து குருதே கங்கா சாகர கமனம் அப்படின்னு போட்டிருக்க முதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து கங்கையில் நம்ம வந்து குளிக்கிறோம். அதுவும் இந்த ஸ்லோகத்தோட இந்த மீனிங் இருக்குல்ல, இந்த விஷயத்தை வந்து சங்கரர் வந்து அவரோட என்டையர், நம்ம இப்போ சொன்னோம்ல இந்த 5 விஷயம், இந்த 5 பிரின்சிபல் சொன்னோம்ல, இந்த 5 விஷயத்தை வந்து சங்கரர் தன்னோட எல்லாத்துலேயும் இதே தான் திருப்பி 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 வந்து சொல்கிறார். அவர் வந்து கீதா, உபனிஷத், பிரம்மசூத்திரம் கமெண்ட்ரி எல்லாத்துலேயும் அவரோட இண்டிவிஜுவல் ஒர்க்கு எல்லாத்துலேயுமே என்ன திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னால், நீ மைண்டு பியூரிஃபிகேஷனுக்கு எவ்வளோ வேணால் இது எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன பண்ணியாகணும்? வெறும் மோட்சத்துக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான், குரு சாஸ்திரம் மட்டும்தான் ஒரே வழி. குரு கிட்ட இந்த சாஸ்திரிய அறிவை அடையிறது மட்டும்தான் ஒரே வழி. இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி அவர் எல்லா ஒர்க்குமே, சங்கரோட அத்தனை ஒர்க்கும் இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரியா? ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் வந்து கங்கா சாகர கமனம் குருதே அப்படின்னு சொன்னால், நான் வந்து காசிக்கு போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணலாம். அங்கே போய் வந்து ஸ்ரார்த்தம், தர்ப்பணம் அதெல்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுக்கறதுனால எனக்கு மோட்சம் கிடைக்குமா? இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு மோட்சம் கிடைச்சிடுமா? அவள் சாஸ்திர ஞானம் அடைஞ்சால் மட்டும்தான் அவளுக்கு வந்து விதேக முக்தி, ஜீவன் முக்தி, அதெல்லாமே வந்து ஜீவன் முக்தி, விதேக முக்தி எல்லாமே இல்லையா? அப்போ இந்த கங்கா சாகர கமனம் குருத்தே அது பண்ணாலும் என்னது? அடுத்தது என்ன சொல்கிறாரு? அப்புறம் விரத பரிபாலனம் அத்தவா தானம் அப்படிங்கிறாரு. விரத பரிபாலனம் என்னது? நம்ம வந்து விரதம் வந்து கடைப்பிடிக்கணும், ஸ்ட்ராங்கு விரதங்கள்லாம் கடைப்பிடிக்கணும். என்ன விரதம் பண்ணலாம்? ஏகாதசி உபவாசம் விரதம் பண்ணலாம். இட் இஸ் வெரி வெரி குட். ஆனால் அந்த ஏகாதசி உபவாசமே எனக்கு வந்து மோட்சத்தை கொடுத்துடுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்காது. அதை வந்து கொட்டை எழுதி வச்சுக்கணும். ஏகாதசி உபவாசம் வந்து எனக்கு ஏன்னா அது என்னோட அஜ்ஞானத்தை போக்குறது இல்லை. புரியுறதா? அஜ்ஞானம்தான் என்னுடைய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது ஏகாதசி உபவாசம் டஸ் நாட் ஹெல்ப். ஆனால் ஏகாதசி உபவாசம் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு இம்பார்ட்டண்ட்டு? குவாலிஃபைங் த மைண்டு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ இந்த நாளும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னது அப்படின்னா, பியூரிஃபிகேஷன் ஆஃப் த மைண்டுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நான் அன்னோதக்க சமம் தானம். என்ன அதாவது அன்ன உதக்க தானம் அப்படின்னா, அன்னதானமும் ஜலதானத்துக்கும் ஈக்குவலாக எந்த தானமும் கிடையாது. தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அன்னதானம் பண்ணணும், ஜலதானம் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணால், நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஜெயினிசம் இந்த இவங்கெல்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து பெரிய வாட்டர் இதை வந்து கண்ணி கொடுத்துருவா. ஏன்னா அவள் இதில் வந்து இந்த ஜலதானம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் யாரோ ஒரு ஜெயின் வந்து அந்த இடத்துல வந்து ஜலதானம் கொடுத்துருப்பாள். வாட்டர் வந்து அவள் வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணி வாட்டரை வந்து இது பண்ணி, அப்போ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜலதானம், அன்னதானம். நான் அன்ன உதக்க சமம் தானம். ஓகே, அதுக்கு ஈக்குவலாக வேறு எந்த தானமும் கிடையாது. அப்புறம் நான் திதிர் துவாதசி சமா, நான் திதிஹி துவாதசி சமா அப்படின்னு சொன்னால், துவாதசிக்கு ஈக்குவலாக வேறு திதி கிடையாது அப்படின்னு சொன்னால், துவாதசி எப்போ பண்ண முடியும்? ஏகாதசி பண்ணால் தான் துவாதசி காலையில் 7 மணிக்கு சாப்பிட முடியும். இல்லாட்டி காலையில் 7 மணிக்கு நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அலௌடு கிடையாது இல்லையா? ஏகாதசி விரதம் இருந்தால் தான் துவாதசி அன்னைக்கு சாப்பிடணும் இல்லையா? அப்போ சம்டைம்ஸ் என்ன சொல்லுவான்னா, மோட்டிவேட் பண்ணுறதுக்கோசரம் துவாதசி அன்னைக்கு நீ சாப்பிடு, ஏகாதசி பண்ணலைனாலும் நீ துவாதசி அன்னைக்கு சாப்பிடு,
இது வந்து சாப்பிடும்போது எனக்கு அடுத்த தடவை ஏகாதசி பண்ணுறதுக்கு சக்தி கொடு பகவானே அப்படின்னு கேட்டுட்டு துவாதசி அன்னைக்கு 7 மணிக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வந்து நிறைய பேருக்கு அந்த பலம் வந்து வரும். அப்போ ஏகாதசினா திதிர் துவாதசி சமா அப்படின்னு இதில் போட்டிருக்கு. பட் நமக்கு வந்து ஏகாதசி திதியோட கிரேட்டஸ்ட் திதி வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் நான் காயத்ரிய பரோ மந்திர, என்னது காயத்ரியை விட கிரேட்டஸ்ட் மந்திரம் எதுவுமே கிடையாது. நான் வந்து ஏதாவது மந்திர ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னது காயத்ரி மந்திர ஜபம் பண்ணலாம். அப்புறம் நான் மாத்துஹு பரா தெய்வத்தம், நமக்கு புரிஞ்சிருக்கோம் என்னது அம்மாவை விட்டா வேற தெய்வங்கிறதே கிடையாது. அதனால நான் மாத்துஹு பரா தெய்வத்தம், தாயை விட மேலான ஒரு தெய்வம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறது. அப்போ இது 4ம் வந்து இந்த ஸ்லோகத்தில் ஜென்ரலாக வந்து கோட் பண்ணக்கூடிய ரெஃபரன்ஸ். ஸோ அப்படி வந்து இது எல்லாமே கிரேட்டு அப்படின்னு இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, குருதே கங்கா சாகர கமனம், நீ கங்காவில் போய் நீ வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு நீ அதில் வந்து உன்னுடைய பாவத்தெல்லாம் கழிச்சிட்டு வரலாம். அப்புறம் விரத பரிபாலனம் அத்தவா தானம், விரதம் பண்ணிட்டேன் தானம் பண்ணிட்டேன், நான் நிறைய தானம் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு மோட்சம் கிடைக்குமா இல்லையா, அது வந்து கிடைக்காது. அது நமக்கு யார் நல்ல பெரிய உதாரணம் யார் அப்படின்னு சொன்னால் கர்ணன். கர்ணன் பண்ணாத தானமா, நிறைய தானம் பண்ணியிருக்கான். கர்ணன் பண்ண மாதிரி தானம் யாருமே பண்ணதில்லை. ஆனாலும் அவனுக்கு என்னது, அவன் வந்து தர்மத்து பக்கம் இல்லை. தர்மத்து பக்கம் இல்லாமல் நீ என்ன தான தர்மங்கள் பண்ணாலும் முக்கியமாக உன்னோட வாழ்க்கை எதை நோக்கி இருக்கணும், தர்மத்தை நோக்கி இருக்கணும். நீ வந்து அந்த அதர்மம் பண்ண அவன்கிட்ட போய் அவனுக்கு வந்து ஜால்ரா அடிச்சுண்டு ஜஸ்ட் பிகாஸ் அவன் வந்து உன்னை ஒரு இடத்துல வந்து அவனோட செல்ஃபிஷ்னஸுக்காக உன்னை வளர்த்து விட்டான் இல்லையா. அவன் வேற என்ன ரீசன் இருக்குது அவனுக்கு, சொந்த பந்தங்களே அவன் செல்ஃபிஷ்னஸ்க்கு பண்ணும்போது துரியோதனன் எதுக்காக கர்ணனை வளர்த்து விட்டான், அந்த பிரேமைன்னு இவன் நினச்சிட்டு தப்பாக நினச்சிட்டு இருக்கான். நம்ம தான் இங்கே சொல்கிறோமே பதி பிரியோபவதி கூட அது மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது அவன் பண்ணது வந்து என் உயிர் தோழன்னு நினச்சிண்டு அதர்மம் பக்கம் நின்று நீ வந்து உனக்கு வர வேண்டிய ராஜ்யத்தையே நீ விட்டுட்டு தர்மத்துக்கு என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன், உண்மை சொன்னதுக்கப்புறமா அது வரணும்ல தர்மத்தை பக்கம், அதுக்கும் வரல. தாய்க்கும் நீ வந்து அடங்கலை, தாய் போய் கேட்கும்போது கூட நீ அடங்கலை. அப்புறம் தானத்துக்கு மட்டும் உனக்கு வந்து நான் எவ்வளோ தானம் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து நல்லது நடக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டேன்னா எப்படி நடக்கும். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம வந்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு சொல்லணும். இல்லாட்டி கர்ணன் என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாள். கர்ணன் ஷுட் நாட் பி யுவர் ஹீரோ. அது வந்து ப்ளீஸ் ரைட் இட் இன் போல்ட் சென்டென்சஸ். குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். யாரும் வந்து கர்ணனை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஓகே கர்ணனை பிடிக்கட்டும், தானம்ன்ற ஒரு போர்ஷனுக்கு மட்டும்தான், மற்றதுக்கெல்லாம் வந்து கர்ணனை நீ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் சரியா. ஸோ தானம் பண்ணுறது வந்து இந்த இடத்துல தானம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. விரத பரிபாலனம் அத்தவா தானம், அதெல்லாம் பண்ணால் கூட எனக்கு என்ன கிடைக்கும், மோட்சம் கிடைக்காது, சித்த சுத்தி கிடைக்கும், மைண்டு பியூரிஃபை ஆகணும். அப்போ ஞான விஹீன சர்வம் அதேன அப்படின்னு சொல்லி இப்போ தான் முக்கியமான வராது என்னது, ஞானம் இல்லாமல் உனக்கு இந்த இது வந்து கிடைக்காது, என்னது மோட்சங்கிறது உனக்கு கிடைக்காது. அதனால ஞான விஹீன அது வந்து பஜதி ந முக்திம் ஞானமஷே ஜன்மசதேன அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், பஜதி ந முக்திம், நீ வந்து 100 வருஷங்கள் நீ இருந்தால் கூட பஜதி ந முக்திம், உனக்கு வந்து முக்தி கிடைக்காது. 100 வருஷம் நான் வந்து கங்கா சாகரத்தில் குளிக்கிறேன், 100 வருஷம் நான் வந்து விரதம் எல்லாம் பண்ணுறேன், 100 வருஷம் நான் வந்து தானம் பண்ணுறேன், இந்த உட்காந்து கிளாஸ் கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜி, இல்லை ஒரு நாளைக்கு 7 கிளாஸ் போட்டு தள்ளிடுறேன் இல்லைங்களா, அவ்வளோ டைட்டாக வச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் இதுலேருந்து ஏதாவது ஃப்ரீனஸ் கிடைக்குமா, இது இல்லாமல் மோட்சம் வேறு எங்கேயா இருக்குன்னு சொல்லுங்களேன், நான் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு எப்படியாவது அடைஞ்சிடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு வழியே கிடையாது, இது ஒன்று தான் வழி இல்லையா. அதனால் பஜதின முக்தம் முக்திம் ஜென்மசதேன அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து இதில் சொல்லியிருக்காரு. ஐ எம் ஷுவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து விவேக சூடாமணியோட ஒரு ஸ்லோகம் வந்து ஞாபகம் வரும், அதெல்லாம் நீங்களே கோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுடுவேன் சரியா. விவேக சூடாமணியில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து
இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் வந்து வரும். சரியா? நான் வேணால் விவேக சூடாமணியோட புக்கை வந்து இன்னொரு தடவை அனுப்புங்க, யார் இன்ட்ரெஸ்டடோ அதை வந்து கோட் பண்ணட்டும். ஓகே. ஸோ இது வந்து அடுத்தது என்னது, இதில் மீனிங் புரிஞ்சிருது இல்லையா? குருத்தே கங்கா சாகர கமனம், அது. அப்புறம் விரதபலி பாலனம் அதவா தானம், ஞான விஹீன சர்வமதேன, இது ஞானம் இல்லைன்னா இதெல்லாம் என்னது, இது எதுவுமே நமக்கு வந்து முக்தியை தராது. நீ என்ன 100 வருஷம் பண்ணால் கூட ஞானம் இல்லைன்னா இது எதுவுமே உனக்கு முக்தியை தராது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடியது. போன ஸ்லோகத்தோட மீனிங் யாரோ கேட்டாங்க, சொல்லிடுறேன். அக்ரே வன்னிஹி பிருஷ்டே பானுஹு ராத்ரோ சுபுக சமர்ப்பிதா ஜானுஹு. அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தாத்பரியம்னு எதுவும் கிடையாது. அந்த இது பண்ணுற, அதாவது யார் ஒரு பர்சன் வந்து சந்நியாசாசிரமத்தில் இருந்து ஆசைகளோடு இருக்கானோ, ஆசை வந்து துறக்காமல் இருக்கானோ, அவன் வந்து எப்படி இருக்கான், அவனுக்கு வந்து உடம்புல பெருசாக போத்திக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. முன்னாடி வந்து அந்த இது இருக்குது, அக்னி இருக்குது, பின்னாடி வந்து அந்த சூரியன் இருக்குது. அதை வச்சு தான் ஹி ஹேஸ் டு குளிர் காயணும் அவன். அப்புறம் ராத்திரோ தூங்கும்போது என்ன பண்ணுறான், சுபுக்க சமர்ப்பித்த ஜானுஹு, இந்த சின்ன எடுத்துட்டு இந்த முட்டியில் வச்சுட்டு அப்படி குறுக்கிண்டு படுக்கிறான். அப்போ தானே குளிர் தெரியாமல் இருக்கும், அப்படி படுக்கிறான். அப்புறம் கரதல பிக்ஷ தருதல வாசக அப்படின்னா கை தான் அவனுக்கு வந்து பிக்ஷ பாத்திரமா இருக்கு. கரதல பிக்ஷம் தான் அவன் வந்து எடுக்கிறான் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய ஏதோ அந்த ஆகாசத்துக்கு நடுவில் வந்து அவன் வாழ்ந்துன்னு இருக்கான். ததபின முஞ்சத் யாஷா பாஷக, தான் நிலை வந்து இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் மைண்டில் என்னது, இது கிடச்சிடாதா அது கிடச்சிடாதா அப்படின்னு இவன் வந்து ஒரு இதுன்னு கூட சொல்ல முடியாது. அதாவது ஹீஸ் அ சன்னியாசின்னு கூட சொல்ல முடியாது. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். என்ன இங்கே சன்னியாசிலாம் விட்டுருங்கோ, ஒரு பெக்கர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா கூட அவன் வந்து அவனுக்கு ஆசை மட்டும் எப்படி இருக்க, பெருசாக இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஆசை இருக்கே ஒழிய தன்னுடைய நிலை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த 4வது ஸ்லோகம் வந்து சொன்னது. இதுக்கப்புறம் 5வது ஸ்லோகம் முடிஞ்சிடுது. 6வது என்னது, சுரமந்திர தருமூல நிவாசக ஷய்யாபூதலமஜினம் வாசக சர்வ பரிக்ரஹ போகத்யாகஹ கஸ்ய சுகம் ந கரோதி விராகஹ பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஸோ இது யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னால் நித்யானந்தா அப்படின்னு அவரோட சிஷ்யர்களில் ஒருவர் எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து பெருசாக ஒன்றும் நமக்கு அதை தாண்டி பெருசாக வந்து ஒர்க்ஸ் எதுவுமே தெரியல, அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ மேபி ஒர்க் பண்ணியிருக்கலாம், அந்த புக்ஸு எல்லாம் நமக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை நிறைய பேர் வந்து நிறைய எழுதி அப்படியே வச்சுட்டு வா, நிறைய பேர் பின்னாடி வரவா வந்து அதை ஒரு நிறைய என்ன சொல்லுவான்னா, நிறைய பின்னாடி எழுதினவான்லாம் சங்கரர் பேரில் அதை எல்லாத்தையும் போட்டுட்டா. ஏன்னா ஒரு சங்கரரோட டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் படிப்பா, யாரோ ஒருத்தரோட புக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாம் படிப்பாளா, அந்த மாதிரி எல்லாத்தையும் சங்கரருக்கே வந்து அட்ரிபியூட் பண்ணி நிறைய பேர் வந்து எழுதியிருக்கா. ஸோ மேபி இவரோடது ஏதாவது அந்த மாதிரி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ இந்த இது வந்து ஒரு சந்நியாசியோட பெருமையை சொல்லக்கூடிய ஸ்லோகமாக இது இருக்கிறது அப்படின்றது தான் இது வந்து சுரமந்திர தருமூல நிவாச அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அந்த அவன் எங்கே இருக்கான் அப்படின்னா சுரமந்திர அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய, சுரமந்திரனா டெம்பிள், அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய தருமூல நிவாச. தருமூல அப்படின்னு சொன்னால் அதோட அடிபாகத்தில் அந்த மரத்தோட கீழே அப்படின்னு அர்த்தம், ஃபுட் ஆஃப் அ ட்ரீ. அங்கே வந்து நிவாசக, அங்கே தான் வந்து நிவாசம் பண்ணிட்டு இருக்கான், வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். சுரமந்திர தருமூல நிவாசக. அப்புறம் எங்கே எப்படி படுத்து தூங்குறாரு, ஷய்யா பூதலம் அஜினம் வாசக இல்லையா? என்ன பண்ணுறது, சையா பூதலம் அப்படின்னு சொன்னால் பெரிய பெட்டாகவும் இருக்குது. நமக்கெல்லாம் எத்தனை அடி பெட் இருக்கு, ஒரு 6 அடி பெட் இருக்குது, அவ்வளோதான் இல்லை. அவருக்கு உலகத்துலேயே பெரிய பெட் இருக்கான். என்னது பெட்டு, உலகத்துலேயே பெரிய பெட்டு, இந்த மொத்த பிரபஞ்சம்தான் அவருடைய பெட்டு.
நம்ம புரண்டோன்னா கீழே விழுந்துருவோம். ஆனால் அவர் புரண்டா எங்கேயுமே கீழே வர முடியாது. ஏன்னா இந்த நிலத்திலேயே தான் அவர் படுத்துட்டு இருக்கார். அதனால் இந்த பூமி மாதா தான் ஷையா பூதலம். அஜினம் பாஷக அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதில் வந்து ஏதோ ஒரு அனிமலோட ஸ்கின், ஏதாவது டீரை, இது புலித்தோல், மான் தோல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அகைன் அவங்க அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க, சரியா? யாராவது அங்கே இது பண்ணி கடந்திருக்கும், அதை எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதை வந்து போட்டுப்பா. அஜினம் வாஷக, அதுவும் ட்ரெஸ்ஸாகவும் வந்து அதையும் யூஸ் பண்ணிப்பா. அப்புறம் சர்வ பரிகிரக போகத்யாக, என்ன பண்ணுவா? தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுடுவா, இல்லையா? சர்வத்தையும் பரிகிரகம் பண்ணிடுவா. அப்புறம் போகத்தை தியாகம் பண்ணிடுவா. தங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தையும் வேண்டான்னு கொடுத்துருவா. அப்புறம் வேறு யாராவது ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் அதை என்ஜாய் பண்ண மாட்டான். இல்லை, இட் இஸ் ஓகே. இப்போ நான் ஒரு சுவாமிஜி வந்து நமஸ்காரம் பண்ணி, சுவாமிஜிக்கு நமஸ்காரம் பண்ணி, இந்தாங்க சுவாமிஜி அப்படின்னு சொல்லி 10,000 ரூபா ஒருத்தர் வச்சு கொடுத்தாராம். உடனே அவர் என்ன பண்ணாராம்? அவர் நமஸ்காரம் பண்ணி முடித்தோடனே இந்த 10,000 அப்படி இந்தா பிரசாதம் அப்படின்னு கொடுத்துட்டாராம். இப்போ எனக்கு ஒன்றும் தேவையில்லையே, இந்த 10,000 எனக்கு தேவையில்லையே, நீ ஏதாவது நல்ல காரியத்துக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாராம். அப்போ அந்த மாதிரி தங்கிட்ட இருக்கிறதையும் சர்வ பரிகிரக, அப்புறம் தங்கிட்ட யாராவது போகத்துக்காக ஏதாவது கொடுத்தாலும் போகத்தையும் தியாகம் பண்ணக்கூடிய மைண்டு. அப்போ எங்கள் குருநாதர் என்ன பண்ணுவார்? போய் ஏதாவது முதல் காலத்துலலாம் போனோடனே, குருஜி இது ரொம்ப அழகாக இருக்குது குருஜி, அது ரொம்ப அழகாக குருஜி அப்படின்னு சொன்னோன்னா உடனே தூக்கி கொடுத்துருவார். என்ன வச்சுருக்காரோ அது, என்ன விலை, என்ன எதுவுமே தெரியாது. எதையாவது பார்த்து குருஜி இது ரொம்ப அழகாக இருக்குது குருஜி அப்படின்னு ஏதாவது சொன்னேன்னா உடனே தூக்கிந்தா உனக்கு தான் அப்படின்னு கொடுத்துருவார். அவ்வளோ விலையாக இருக்கும். அவ்வளோ ஏதாவது முக்கியமான ஒரு சிஷ்யர் வந்து அவ்வளோ எங்கெங்கேயோ தேடி பிடிச்சி கொண்டு வந்ததாக இருக்கும். நீ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டா, நீ எடுத்துகிட்டு போ, விரும்பின பொருளை நீ அழகாக வச்சுக்கோ அப்படின்வார். அப்போ இதெல்லாம் வந்து கண்கூட நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அதை சொல்லுவாள். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாள், அவர் வந்து எப்படி வந்து தங்கிட்ட இருக்கிற விஷயத்தை வந்து கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னு. அப்போ ஒரு ஷையா பூதலம் அஜினம் வாசக சர்வ பரிகிரக போகத்யாக, எல்லாத்தையும் வந்து தியாகம் பண்ணிடுவா. அப்புறம் என்னது? கஸ்ய சுகம்ன கரோதி விராக, அவர்கிட்ட எப்படி சுகம் இல்லாமல் இருக்கும் அப்படி கேட்குறா, இல்லையா? இந்த மாதிரி இந்த விராக அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வைராக்கியம். இப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கிற பர்சன் கிட்ட எப்படி வந்து ஆனந்தம், சுகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து சொல்கிறா. அப்போ நமக்கு வந்து என்னது, நம்ம போன இதில் சொன்ன மாதிரி அந்த போர்ட் ரிடக்ஷன் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். பொசஷனை குறைச்சிட்டே இருக்கணும். ஆப்ளிகேஷன்ஸ் யார்கிட்டையும் வச்சுக்கக்கூடாது. அப்புறம் உங்களை யாராவது கூப்பிட வருவாள்ல, ஜி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும் ஜி, நீங்கள் எல்லாமே எங்கள் ஆத்து கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்? கேம்ப் எதுவும் இல்லைன்னா நான் டெஃபினட்டாக வரேன் ஜி, கிளாஸஸ் எதுவும் இல்லைன்னா ஐ வில் பி தேர், சரியா? பிகாஸ் நான் கிளாஸ் எதுவும் மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடணும். எல்லாருக்கிட்டையும் வந்து கண்டிப்பாக வரேன் ஜி, நான் வந்து தான் தாலி எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம், சரியா? அதனால் இங்கே நீங்கள் வந்தால் தான் கிளாஸ் நடக்கும், இல்லாட்டி நீங்கள் வரலைன்னா கிளாஸ் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஆமாம், அதனால் கிளாஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு வேணால் வரேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும், சரியா? ஸோ இந்த வைராக்கியம் வந்து அந்த இடத்துல வந்துடுது அப்படின்னு சொன்னால் ஆனந்தம் இல்லாமல் வேறு என்ன கிடைக்கும்? அதனால் அதை தான் வந்து இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அப்போ நம்ம வந்து உன்னை எப்படியாவது பொசிஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலே அது என்ன ஆகுது? மல்டிப்ளை ஆகுது, இல்லையா? அப்புறம் அதை மெயின்டைன் வேறு பண்ணணும், இல்லையா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னால், இதை வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணி ஆகணும்? ரெகுலராக க்ளீன் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் அந்த இவனை கூப்பிட்டு நம்ம வந்து சரி பண்ணணும், எல்லாம் சர்வீஸ் பண்ணணும். அப்போ ஒரு விஷயம் வருதுனாலே அதோட ப்ராப்ளம்ஸும் சேர்ந்து வருது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுட்டு விஷயத்த வாங்கணும். இல்லாட்டி என்ன பண்ணணும்? அப்பப்போ என்னென்ன கொடுக்க முடியறதோ எல்லாத்தையும் கொடுத்துடணும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருக்காகவே காத்துடக்கூடாது, இதெல்லாம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும், இல்லையா? அதுதான் வந்து இந்த ஸ்லோகம் சொல்கிறது. சுரமந்திர தரு மூல நிவாசக ஷையாபூதலம் அஜினம் வாசக சர்வ பரிகிரக போகத்யாக
கஸ்ய சுகம் ந கரோதி விராக. அவனுக்கு வந்து எப்படி வந்து இந்த சுகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்கிறது. அடுத்தது என்னது? அடுத்த ஸ்லோகம் யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்கவிஹீனः यस्य ब्रह्मणि रमते चित्तं नन्दति नन्दति नन्दत्येव भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. இப்போ இந்த ஸ்லோகம் வந்து அகைன் யார் எழுதியிருக்கா அப்படின்னா ஆனந்தகிரி உவாச்ச அப்படின்னு சொல்லப்படுது. ஆனந்தகிரின்ற ஒரு டிசைப்பிள் வந்து இதை எழுதியிருக்காரு. இவரோடது நிறைய சப்கமெண்ட்ரிஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ கீதா பாஷ்யத்துக்கு இவர் எழுதியிருக்காரு, பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு எழுதியிருக்காரு, உபனிஷத் பாஷ்யத்துக்கு இவர் வந்து எழுதியிருக்காரு. இது தவிர சங்கரரோட உபதேச சாகஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து இவர் வந்து சப்கமெண்ட்ரி வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இப்போ கூட வந்து சங்கர பாஷ்யத்தோட அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அதை வந்து ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னு இவரோட கிரேட்டஸ்ட் டிசைப்பிளாக வந்து ஆனந்தகிரியை வந்து சொல்கிறான் இல்லையா. ஸோ அப்படி வந்து இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யோகரதோவா போகரதோவா அப்படின்னு சொல்லி மீனிங் என்னது அப்படின்னு சொன்னால் நீ வந்து எது வேணால் பண்ணலாம். யோகரதோவா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யோகா பண்ணுறது அஜி அப்படின்னு இல்லை. யோகம் அப்படின்னு சொன்னால் சந்நியாச யோகத்தில் எப்போவுமே ஈடுபட்டு இருக்கிறது. அப்புறம் போகரதோவானா என்னது? சந்நியாச யோகம் சொல்லிட்டோன்னா போகத்துக்கு எந்த யோகம் இருக்குது? இந்த கிரகஸ்தாசிரமம் இருக்குது இல்லையா. அப்போ நீ வந்து சந்நியாச ஆசிரமத்துலேயும் இருக்கலாம், இல்லை கிரகஸ்தாசிரமத்துலேயும் இருக்கலாம். அப்புறம் சங்கரதோவா சங்கவிஹீனஹ நிறைய பேரோட சேர்ந்தும் இருக்கலாம், இல்லை ஆளே இல்லாமல் தனிமையில் இருக்கலாம். யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டு வந்து அந்த பிரம்மத்திலேயே நிலச்சிருந்தது அப்படின்னு சொன்னால், அதுலேயே இந்த ரமதே சித்தம் அப்படின்னு சொன்னால் அதுலேயே வந்து ஆனந்தமாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ட்ரூ ஹாப்பினஸ் இல்லையா. நந்ததி நந்ததி நந்தத்யேவ, தட் இஸ் ஒன்லி ட்ரூ ஹாப்பினஸ். அப்போ எனக்கு இப்படி இருந்தால் தான் முடியும், அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தால் தான் முடியும் அப்படின்னெல்லாம் அவசியம் கிடையாது. எப்படி இருந்தாலும் ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடியது. அப்போ சங்கரதோவா சங்கவிஹீன ஆளுங்களோட சங்கத்தோடு இருக்கலாம், இல்லை சங்கம் இல்லாமலும் இருக்கலாம். சங்க ரத்தோ இல்லை சங்கவிஹீன அப்படின்னு சொல்லி எப்படி வேணால் நான் வந்து இருக்கலாம். யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் அப்படின்னு சொன்னால் நான் இந்த பிரம்ம விஷயத்திலேயே ஆனந்தப்பட்டுக்கிட்டே இருந்தேனாலே தட் இஸ் குட் இனஃப். அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். நான் வந்து சன்னியாசாசிரமம் எடுத்துகிட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்தால் தான் இம்பார்ட்டண்ட்டு, நான் வந்து கிரகஸ்தாசிரமத்தில் இப்படியெல்லாம் இருந்தால் தான் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னெல்லாம் எதுவுமே கிடையாது. உன் மைண்டில் என்ன இருக்கணும்? அந்த பிரம்மத்தை பற்றின சிந்தனை இருக்கணும். அதனால் உனக்கு அந்த ஆனந்தம் இருக்கணும். அது இருந்தால் நீ வந்து எங்கே வேணால் எந்த ஆசிரமத்தில் வேணால் இரு, அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த பிரம்ம சைதன்யத்தில் இல்லையா யார் ஒருத்தர் நிலைச்சி இருக்காளோ, ரமதே அப்படின்னா ஆனந்தப்படுறது, அதில் வந்து யார் இருக்காளோ, யஸ்ய சித்தம் இல்லையா. அப்போ அவனுடைய மைண்டு அதுலேயே தான் எப்போவுமே வந்து இருந்துட்டே இருக்கோ, அவனுக்கு வந்து நந்ததி நந்ததி நந்தத்யேவ அப்படின்னு சொல்லி அவனுடைய மைண்டு வந்து எப்போவுமே ஆனந்தத்தில் தான் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நம்ம வந்து என்ன நினைப்போம், இப்போ சுவாமிஜி நேற்று வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு பூஜை பண்ணார்ல, அந்த பூஜையை பார்க்கும்போது சே டெய்லியும் இப்படி தான் பண்ணுவார் போல இருக்குது,
அது பண்ணால் தான் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அவருக்கு என்றைக்கு வேணுமோ எந்த நாள் வேணுமோ அதை பண்ணுவார். இந்த நாள் பண்ணலன்னா எனக்கு ஹாப்பினஸ்ஸே இல்லை, நான் இன்றைக்கி பூஜையாக பண்ணல, அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அது எதுவும் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது கிடச்ச அன்றைக்கி இதை பண்ணால் அதில் சந்தோஷம், பண்ணாத அன்றைக்கி அதுலேயும் சந்தோஷம். எதுவுமே டிஸ்டர்பன்ஸாகவே எதுவுமே லைஃப்பில் இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் எப்பேற்பட்ட நிலை இல்லை. நமக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அதில் அடிக்ஷன் ஆகிடும். ஃபஸ்ட்டு பேட் அடிக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்குது, அதுலேருந்து விட்டுட்டு குட் அடிக்ஷன்ஸ் அட்லீஸ்ட் வரணும் இல்லையா. குட் அடிக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அதுலேருந்து எப்படி வெளியில் வர முடியும்னு தெரியணும். இப்போ நம்மெல்லாம் எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னா, அட்லீஸ்ட் பூஜை அட்டன் பண்ணலைன்னா மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது, தட்சிணாமூர்த்தி பூஜைக்கு போகலன்னா மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்லாம் இருந்தால் அதெல்லாம் குட் அடிக்ஷன். பட் என்ன சொல்கிறாரு, அது எதாக இருந்தாலும் பற்றுக, பற்றற்றான் பற்றினை பற்றுக. கடைசியில் என்ன சொல்கிறாரு, அப்பற்றை விடற்கு. அந்த அப்பற்றை விடற்கு எந்த பற்றுன்னு தெரியணும் நமக்கு இல்லையா. ரெண்டாவது சொல்கிற பகவான் மேலே இருக்கிற பற்றா, இல்லை முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய வெளி உலக பற்றா அப்படிங்கிறத நீங்கள் திருக்குறளை ஆழ்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த பற்றை அவர் சொல்கிறாரு அப்படின்னு இல்லையா. அப்போ இந்த இந்த இடத்துல அவர் எப்படி இருக்காரு, நீ யோகத்தில் இருந்தாலும் சரி, போகத்தில் இருந்தாலும் சரி, சங்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை அசங்கமாக நான் இருந்தாலும் சரி, நான் பிரம்மனில் பிரம்ம நிலையில் எப்போவுமே ஆனந்தத்தில் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த பிரம்மநிலை ஆனந்தம்னா எனர்ஜி அப்படியே தியானத்தில் உட்காந்து ஐஎம் பிரம்மன் ஐஎம் பிரம்மன் அப்படின்னு ரெப்படேஷன் கிடையாது. திஸ் இஸ் நாட் ரெப்படேஷன், நாமஜபம் கிடையாது. ஐஎம் பிரம்மன் இஸ் நாட் நாமஜபம். நான் உட்காந்து தது துவமசி அஹம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டேன்னா ரெப்படேஷனாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கிடையாது. கிளாஸில் அந்த விஷயத்தையே ரிப்பீட் பண்ணால் கூட உங்கள் மைண்டில் அந்த புரிதல் வரணும். எவ்வளோ துக்கம் வந்தாலும் எவ்வளோ இது வந்தாலும் என்ன ஞாபகம் வரணும், நான் அந்த ஆத்ம சைத்தன்யம், நான் பிறப்பற்றவன், இந்த தேகத்துக்கோட விஷயத்துக்கு தான் துக்கம் வந்திருக்கு, இட் இஸ் ஓகே, அது அது இந்த ஜென்மத்துக்கானது, மேக்ஸிமம் போனால் இந்த ஜென்மம் வரைக்கும் அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அப்புறம் நான் எப்படிப்பட்டவன், இந்த சூக்ஷ்ம சரீரம் போனதுக்கப்புறம் நான் ஆத்ம சைத்தன்யம், எனக்கு சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது அப்படின்னு கிளாரிட்டியோட அந்த டைமில் கூட என்னால் திங்க் பண்ண முடியறதுக்கு பேர் தான் இந்த ரமதே எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அப்படி இருந்தாலும் அந்த பர்சன் என்ன பண்ணுவா, எல்லாருக்காகவும் ஃபீல் பண்ணுவா இல்லையா. இப்போ அந்த உண்மையெல்லாம் அந்த சுவாமிஜிக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும். ஆனால் எதுக்காக எல்லாரோட பீஸ் ஹார்மனிக்காக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ எவ்வளோ ஒரு அந்த மைண்டு ஹார்ட் அவ்வளோ சாஃப்டாக இதாக இருக்கணும், ஆனால் உண்மை தெரிஞ்ச ஹார்ட்டாக இருக்கணும், எல்லாருக்கும் நன்மை நினைக்கிறதா இருக்கணும் இல்லையா. அது அப்போ ஒரு பயங்கரமான காம்பினேஷன், அது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். அந்த காம்பினேஷனோட மைண்டை நம்ம கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஒரு ஆனந்தம் எதுவுமே கிடையாது. அதனால் நீ பிரவர்த்தி மார்க்கத்தில் இரு, நிவர்த்தி மார்க்கத்தில் இரு, வேலைக்கு வேலைக்கு போகாது, என்ன வேணால் பண்ணு இல்லையா. ஆனால் நீ என்னது இந்த எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம், உனக்கு இந்த அந்த பிரம்ம விஷயத்தை நீ நினச்சிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால், அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டே இருந்த அப்படின்னு சொன்னால், தென் நந்ததி நந்ததி நந்தத்யேவ அப்படின்னு 3 தடவை இந்த அர்த்தம் சொல்கிறார். ஏன் 3 தடவை சொல்கிறார் ஆனந்தகிரி, சும்மா ஒரு அது ஒரு இந்த இதுக்காக சொல்லியிருக்காரு ஜி இல்லையா, மீட்டருக்காக சொல்லியிருக்காரு. ஒரு தடவை நந்தத்யேவ அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டு எப்படி முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம குரு பரம்பரையில் என்ன பண்ணுவா, அவர் எதுக்காகவும் 3 தடவை நந்தத்தி சொன்னார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்து நம்மளோட மைண்டை ஸ்திரமாக்கிறதுக்கு அவள் ட்ரை பண்ணுவாள் இல்லையா. அப்படி இந்த நந்தத்தியவா 3 டைம்ஸ் ஏன் நந்தத்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஆனந்தமானது அபியாசம் ஒன்று, அந்த விஷயத்தில் ஆனந்தமாகவே இருக்காருன்னு சொல்லக்கூடிய அந்த ஷட்லிங்கானி தாத்பரியம் ஞாபகம் இருக்குல்ல, அதில் நம்ம என்ன சொல்லுவோம், எங்கேயோ யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது இல்லை, ஷட்லிங்கானிலாம் நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி படித்தோம் ஜி கரெக்டாக. அங்கே இதில் சின்மயா கார்டன்ஸில் படித்தோம் ஷட்லிங்கானி. அப்போ என்னது உபக்கிரம உபசம்ஹாரவ் எனக்கும் மறந்து போச்சு அபியாசக, அதில் வரும்போது இது அபியாசத்துக்கு கீழே வரக்கூடிய திருப்பி 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 ஒரே விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயம்.
அது ஒன்று. பட் அந்த அபியாசத்துலேயே என்னது இவர் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாரு என்னது அப்படின்னு சொன்னால், இந்த நந்தத்திங்கிறது வந்து இட் இஸ் கண்டினியூஸ். ஒரு நந்தத்திக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இட் இஸ் கான்ஸ்டன்ட். எப்போவுமே வந்து ஆனந்தமாக கண்டினியூஸாக ஆனந்தமாகவே இருப்பாங்களாம், கன்சிஸ்டண்ட்டாக. அப்புறம் அந்த கண்டினியூஸாக ஆனந்தத்திலே இருக்கலாம். ஆனால் அந்த ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தமாக இருக்கணும்? பூர்ணானந்தமாக இருக்கணும், அப்சல்யூட் ஆனந்தமாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நந்ததி வந்து கண்டினியூஸ் ஆனந்தம், செகண்ட் நந்ததி வந்து அப்சல்யூட் ஆனந்தம் இல்லையா, அது வந்து பூர்ணானந்தம். அப்புறம் மூணாவது நந்ததி என்ன சொல்கிறது? அன்கண்டிஷ்னல் ஆனந்தம் இல்லையா. அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதாக இருக்குது? அன்கண்டிஷ்னலாக இருக்குது. என்கிட்ட யார் எப்படி நடந்துட்டாலும் மைண்டே டிஸ்டர்ப் ஆகாத ஒரு ஆனந்தம். அது மட்டும் கிடச்சா இவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை. யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லிட்டா மைண்ட் என்ன ஆகுது? இப்படி டிஸ்டர்ப் ஆகுது இல்லை, அப்படியே அஜிடேட் ஆகுது. சொல்லாமல் போயிட்டா இன்னும் அஜிடேட் ஆகுது இல்லை. நான் வந்து இப்போ ரொம்ப நல்லா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், யாராவது சொல்லுவாளா அப்படின்னு பார்த்தா யாருமே சொல்லலைன்னா அதுவும் டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா. சரி, ஏதாவது ஒன்று சொல்லும் போது நம்ம ஆளுங்களும் சும்மா இருப்போமா, ஏதாவது ஒன்று சொல்லும் போது ஒன்று சேர்த்து சொல்லிவிடுவோம். நீங்கள் இது கொஞ்சம் சரியாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம் ஜி, இது மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க ஜி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிடுவோம். அதை சொல்லிட்டா அவங்க அவ்வளோ நேரம் நம்மளை ப்ரைஸ் பண்ணதும் நமக்கு நிற்காது, இதுவும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இவ்வளோ சொன்னது ஞாபகம் வராது, அது ஒரு வாரத்தை மட்டும் மைண்டில் போய் உட்காந்துட்டே இருக்கும் இல்லையா. அப்போ அன்கண்டிஷ்னலாக இந்த நந்தத்தி இருக்கும். அப்போ ஆனந்தகிரி 3 times ரிப்பீட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? கண்டினியூஸ் ஆனந்தம், அப்சல்யூட் ஆனந்தம், அன்கண்டிஷ்னல் ஆனந்தமாக நம்ம வந்து இருக்க முடியும். எப்போ? இந்த பிரம்மணி ரமதே சித்தம். யார் ஒருத்தன் வந்து இந்த பிரம்ம விஷயத்தில் இருக்கானோ அவன் வந்து எங்கே வேணால் எப்படி வேணால் இருக்கலாம். சில பேருக்கு வந்து வீடு நிறைய ஜனங்க இருந்தால் தான் பிடிக்கும். சில பேருக்கு எல்லாரும் ஊருக்கு போயிட்டா அப்பாடா நிம்மதியாக அமைதியாக இருக்குச்சு, அதுதான் ஜி எனக்கு பிடிச்சிருக்கு. கச்சமுச்சன்னு எப்போ பார்த்தாலும் எப்படா வரலாம் கிளம்புவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதெல்லாம் வந்து பிரம்ம விஷயம் இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்களாம். ஜனங்க இருக்கும்போதும் அவள் மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகாத ஒரு மைண்டாக வச்சுட்டுருப்பாள். என்னது எப்போவுமே வந்து அவள் நம்ம கூட நன்னா பேசிகிட்டு இருந்தானா நல்ல விஷயத்த அவளோட ஷேர் பண்ணிட்டு இருப்பாள். என் கூட பேசாமல் இருந்தானா நோ ப்ராப்ளம், நான் என்னோட இந்த அன்இன்டரப்டட் பவர் சப்ளை ப்ளஷர் சப்ளை இருக்குல்ல அதை ஆன் பண்ணிப்பேன். ரிமோட் நமக்கு வந்து பிடிக்காத டிவியில் இது வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த சேனலுக்கு பதிலாக அந்த சேனல் மாற்றிப்போம். அதே மாதிரி என் மைண்டில் ஒரு சேனல் வச்சுக்கணும். அவங்க சொல்கிறது எனக்கு செட் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவங்க சொல்கிறது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் சேனலை மாற்றிக்கோ, அவ்வளோதான். உங்ககிட்ட தானே இருக்குது ரிமோட் கண்ட்ரோல், உங்ககிட்ட தானே இருக்குது. ஏன் யார்கிட்டயோ கொடுத்து வச்சுருக்க அந்த ரிமோட் கண்ட்ரோலில்? அதனால உங்ககிட்ட வச்சுட்டேன்னா எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் வந்து சொல்கிறது. அடுத்தது என்னது? பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்கா ஜலலவ கனிகா பீதா சக்ருதபியேன முராரி சமர்ச்சா क्रियते तेन यमेन न चर्चा क्रियते तस्य यमेन न चर्चा. இதில் தேனன் இருக்கு, எல்லாம் ஒன்று தான். क्रियते तस्य यमेन न चर्चा भज गोविन्दं भज गोविन्दं भज மூடமதே. அப்போ இந்த ஸ்லோகம் யார் எழுதினது அப்படின்னு சொன்னால் திருடபக்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஷ்யர், திருடபக்த அப்படின்னு இந்த சிஷ்யர். ஸோ இந்த ஸ்லோகம் வந்து அகைன் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து லைஃப்பில் டெஃபினட்டாக ஸ்கிரிப்சுரல் ஸ்டடீஸ் பண்ணணும், சாஸ்திரத்தை டெஃபினட்டாக படிக்கணும் அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணக்கூடிய ஸ்லோகம் இல்லையா. அதுவும் அவர் என்ன சொல்லிட்டார்? எடுத்தோடனே பகவத்கீதா கிஞ்சிதீதான்னு சொல்லிட்டார் இல்லையா. பகவத்கீதை டெஃபினட்டாக கொஞ்சமாவது படித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் கொஞ்சமாவது படித்தாகணும்னு சொன்னார்? முழுசாக படிக்கணும்னு சொல்லக்கூடாதா? ஏன் அதை எழுத முடியாதா அவரால் அப்படின்னு சொன்னால், அவருக்கு நல்லா தெரியும் என்னது, கிருஷ்ணர் மேலே அவருக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. பகவத்கீதைக்கு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா நடுவில்லாம் விட்டுட்டுலாம் போக முடியாது இல்லையா. அப்போ இந்த குவாலிஃபைடு மைண்டு வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு நம்மளே பார்க்குறோம், நிறைய பேர் வந்து இங்கே பார்க்குறோம்.
சில பேர் கிளம்பி போயிட்டாலே ஜி அப்படின்னு சொன்னால் அது எங்கே அந்தந்த மைண்டில் ப்ரிப்பேர்டு மைண்ட் இருக்குது, அன்ப்ரிப்பேர்டு மைண்ட் இருக்குது. அதை பொறுத்து ப்ரிப்பேர்டு மைண்டாக இருந்தால் எப்படி இருக்கும், பகவத்கீதா கேட்க 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 ஆனந்தமாக இருக்கும் இல்லையா. அப்போ பகவத்கீதா கிஞ்சிதீதா, அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக பகவத்கீதையை அவர் சொல்லியிருக்காரு, வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொன்னால், இந்த பகவத்கீதை தான் என்னது, சர்வோ உபனிஷதோ காவக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ பகவத்கீதை எப்படி இருக்குது, எல்லா உபனிஷத்துக்களையும் சேர்த்த ஒரு ஒரு இதுவாக இருக்குது இல்லையா. அது எல்லாத்தையும் சேர்த்து கிருஷ்ணர் வந்து நமக்காக அழகாக கொடுத்துருக்காரு. நம்மளும் என்ன பண்ணோம், உபனிஷத்தும் கீதையும் அப்படின்னு ஒரு இதை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி அதை வச்சுருக்கோம். எல்லாம் ஒரு நாள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் எல்லாருக்கும், சரியா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஃபுல் உபனிஷத்து அதில் வந்து இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த மொத்த விஷயத்தையும் நம்மளால் படிக்க முடியாது. அனந்த சாஸ்திரம் பகுவேதி தவ்யம் இல்லையா. சாஸ்திரம் எப்படி இருக்குது, அனந்த சாஸ்திரமாக இருக்குது, ஏகப்பட்ட சாஸ்திரம் இருக்குது, புராண இத்திஹாசம் ஏகப்பட்டது இருக்குது இல்லையா. ஒன்று எடுத்துட்டோன்னா நிறைய இருக்குது. பாகவதமே 18,000 ஸ்லோகம், ராமாயணம் 24,000 ஸ்லோகம், மகாபாரதம் கேட்குறேன் இல்லையா எவ்வளோ ஸ்லோகம், 1,00,000 ஸ்லோகம். அப்புறம் ரிக்வேதத்தில் 10,000 மந்திரம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வேதத்துலேயும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ மந்திரங்கள் இருக்குது. அப்போ அனந்த சாஸ்திரம் பகுவேதி தவ்யம், அதில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வேறு இருக்குது இல்லையா. இப்போ நீங்கள் வந்து ஒரு எடுத்து ஒரு சாஸ்திரத்தை படிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ உபனிஷத் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால், உபனிஷத்தை படித்தா சங்கரரோட பாஷ்யத்தை படிக்கணும். சங்கரரோட பாஷ்யத்தை படித்தா இப்போ சொன்னோமே ஆனந்தகிரி, சுரேஸ்வராச்சாரியார் அவரெல்லாம் எழுதினதுலாம் என்னது, வார்த்திகக்காரர் எழுதினதெல்லாம் படிக்க வேண்டாமா. அப்போ அதுலேயே எவ்வளோ இருக்குது, பிரான்ச்சஸாக என்னென்னமோ இருக்குது, டீக்கா டிப்பனி என்னென்னமோ இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கான எவ்வளோ டைம் இருக்குது, அல்பஸ்ச கால பகவஸ்ச விக்ன, அல்பஸ்ச கால எனக்கு இருக்கிறதோ ரொம்ப கம்மி காலம் இருக்குது. எவ்வளோ விக்னங்கள் இருக்குது எனக்கு, பகவஸ்ச விக்னா, ஏகப்பட்ட விக்னம் இல்லையா. அப்போ எனக்கு எப்போவுமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் யத்சாரபூதம் தத் உபாசிதவ்யம், அப்போ என்ன நான் வந்து அதோட சாரத்தை எடுத்து நான் படித்து அதை வந்து உள்வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொன்னால், ஹம்சோயதா க்ஷீரமிவ அம்பு மிஸ்ரம் அப்படின்னு சொல்லி, ஹம்சோ யதா, ஹம்சப்பறவை என்ன பண்ணோம், அந்த அன்னப்பறவை வந்து நீங்கள் தண்ணி பால் எல்லாம் போட்டு சேர்த்து கொடுத்தா கூட அது என்ன பண்ணோம், வெறும் பாலை மட்டும் உறிஞ்சி எடுத்துடும், தண்ணியை வந்து அங்கேயே விட்டுடும். அந்த மாதிரி இவ்வளோ அனந்த சாஸ்திரத்தில் நான் எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா, நீ ஹம்சப்பறவை மாதிரி என்ன பண்ணலாம், கீதாவை பிடிச்சிக்கோ, கீதாவை படிச்சுட்டேன்னா எல்லாத்தையும் படித்ததுக்கு சமம். அதனால் கீதா சுகீதா கர்த்தவ்யா, அதனால் கீதை படிக்கிறது ஒவ்வொருத்தரோட கடமை அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா. ஸோ அப்படி வந்து இந்த திருடபக்தா வந்து இந்த பகவத்கீதையை எடுத்துன்னு இருக்காரு. அப்போ கொஞ்சமாவது நீ வந்து படிக்கணும். நீங்கள் வந்து பின்னாடி கீதையோட அந்த இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, என்ன பின்னாடி பலஸ்ருதி எல்லாம் இருக்குல்ல, அந்த பலஸ்ருதியில் நம்ம வந்து சின்னதாக ஒரு 5-6 தான் படிக்கிறோம். இப்போ டீட்டெயிலாக வந்து தாரோ வாச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்க எழுதியிருக்கிறது அதில் வந்து இருக்குது. அதில் வந்து நீ கீதையை வந்து என்னது அட்லீஸ்ட் ஒரு 3 அத்தியாயமாவது படி, 6 அத்தியாயமாவது படி. ஆமாம், அதாவது 6 அத்தியாயம் படித்தா வந்து அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமம். 3 அத்தியாயம் பண்ணால் நம்ம எங்கே பார்த்தோம், குருக்ஷேத்ராவில் பார்த்தோம். குருக்ஷேத்ராவில் வந்து இந்த விஷயத்த வந்து பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சமாவது நம்ம வந்து கீதையை படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 6 ஸ்லோகமாவது படியேன் அப்படின்னா அதில் வந்து முடியும். அந்த கீதையோட அந்த வேர்ஸ் வந்து நீ வந்து 18 அத்தியாயம் படித்தேன்னா ஒரு பெருமை, அதில் இல்லை 12 படித்தேன்னா ஒரு பெருமை, அப்புறம் 3 படித்தேன்னா 6 படித்தேன்னா ஒரு பெருமை, 3 படித்தேன்னா ஒரு பெருமை, ஒரு அத்தியாயம் படித்தேன்னா ஒரு பெருமை, அப்புறம் 6 அத்தியாயம் 1 ஸ்லோகம் 1/2 ஸ்லோகம் 1/2 பதம், அந்த லெவலுக்கு வந்து அது வந்து நிற்கும். இப்போ ஏதாவது ஒன்று படி அப்படின்ற மாதிரி பகவத்கீதா கிஞ்சிதீதா அப்படின்னு சொல்லி அது வந்து
கம்மி போர்ஷன்னு மட்டும் கிடையாது. நம்ம உடனே கிஞ்சித் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சோண்டு படித்தா போதும்னு சொல்லிட்டு அதனால் அப்படி படிக்கிறேன்னு கிடையாது. நீ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கீதையோட முழு இதை படிக்கணுன்னா நிறைய சாஸ்திரங்கள்லாம் எங்கெங்கேயோ அதோட ரிலேட்டட் விஷயம்லாம் இருக்குது. சான்ஸ்கிரிட் எல்லாம் ஃபுல்லாக படித்தா தான் கீதையோட உண்மையான விஷயம்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அதிலெல்லாம் நான் போய் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இங்கே வரேன் அப்படிலாம் பண்ணுன்றதில்லை. இப்போ நான் நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்கிறா, சான்ஸ்கிரிட் தெரியலன்னா கூட கீதையே ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? அதனால் இந்த இடத்துல கிஞ்சித் அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு படிச்சுட்டு விடுறது கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த சாதனைகளை முழுசாக பண்ணணும். படிக்கிறது வந்து எனக்கு என்ன புரியறதோ எப்படி பண்ணுறதோ அப்படி வந்து நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம். அதனால் டு நாட் நெக்லெக்ட் ஸ்கிரிப்சுரல் ஸ்டடி, அதுதான் இதில் தாத்பரியம். பகவத்கீதையை கொஞ்சோண்டு படிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து எங்கேயுமே கோட் பண்ண வேண்டாம், சரியா? இந்த இடத்துல என்னது, ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம் அப்படின்னு சொல்லி நெவர் நெக்லெக்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டடீஸ் அப்படின்னு நமக்கு வந்து அதுக்கப்புறம் படிக்க போகிறோம். வேதம் வந்து நமக்கு சொல்கிறது ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு மீனிங் என்னென்னா நெவர் நெக்லெக்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டடீஸ். அதுதான் வந்து நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய உபனிஷத்துலாம் படிக்க போகிறோம். அப்புறம் இதுக்கப்புறம் என்னது, கங்கா ஜலலவ கனிகா பீதா. நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாவது கங்கா ஜலத்தை கொஞ்சமாவது குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த தபஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு யாத்திரா போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், யாத்திராலாம் எதுக்காக போகிறது, வீட்டில் இருக்கிற அதே கம்ஃபர்டபுளாக ஒரு பெட்டு அங்கே இருக்கணும், வீட்டில் இருக்கிற மாதிரியே ஏசி அங்கே இருக்கணும், வீட்டில் இருக்கிற மாதிரியே ஹாட் வாட்டர் அந்த இடத்துல வரணும். அதுக்கு பேர் தபஸ் கிடையாது. என்னது, அந்த காலத்தில் யாத்திரா போனான்னா எங்கே கிடைக்கிறதோ அங்கே படுத்து தூங்குவா, என்ன சாப்பாடு கிடைக்குதோ சாப்பிடுவா, போகிற வழியில் சாப்பாடு கிடைக்கலனாலும் என்னது உபவாசம் நினச்சிட்டு அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாள் இல்லையா? அப்போ அது எதுக்காக பண்ணது, எல்லாம் தபஸ்க்காக பண்ண விஷயம் இல்லையா? அதனால் இந்த இடத்துல கங்கா ஜலலவ கனிகா பீதானா, கங்கையை கொஞ்சோண்டு இப்போ குடிச்சிட்டு ஓகே ஐ ஆம் டன் சூப்பர் நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் தபஸ் வாழ்க்கை வந்து நான் வாழணும் அப்படிங்கிறத அதை சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஸ்கிரிப்சுரல் ஸ்டடீஸ் பண்ணணும், நான் வந்து தபஸ்வி வாழ்க்கை வாழணும். இப்படி வாழ்கிறதுனால என்னது, சகிருதபி ஏனி ஏன முராரி சமர்ச்சா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த முராரியை நான் வந்து சமர்ச்சா அப்படின்னா அர்ச்சனை, அந்த முராரினா யார், லார்டு விஷ்ணு இல்லையா? அவரை வந்து நான் கொஞ்ச நேரமாவது சகிருத்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டேவாவது நான் வந்து பண்ணணும். சக்ருத் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம், காலையிலையாவது கொஞ்சம் நேரம் பகவானோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? வீட்டில் குழந்தைங்களுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வா, குழந்தைங்கள விளக்கேற்ற வை, ஒரு நாமத்தை சொல்ல வச்சு பழகு இல்லையா? அப்போ அதுதான் வந்து நம்ம வந்து பார்த்தோம். நேற்று கூட அந்த பூஜையில் வந்து ஒரு பையன் எவ்வளோ அழகாக எல்லாருக்கும் வந்து அதை பார்க்கும்போதே ஆனந்தமாக இருந்தது. நம்ம மாற்று குழந்தைங்கள வீட்டில் அந்த மாதிரிலாம் வேலை வாங்க முடியாது. ஆனால் சுவாமிஜியோட இதில் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த பையன் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருந்தான், பார்க்குறதுக்கே ஆனந்தமாக இருந்தது. அப்போ அந்த மாதிரி அட்மாஸ்பியர் வீட்டில் கொடுக்க முடியறதான்னு பார்க்கணும். இப்போ சொல்கிறத கேட்கணும் இல்லையா? வீட்டில் விடலைன்னா கொண்டு போய் எங்கேயாவது ஒரு அந்த லீவெல்லாம் இருக்கும்போது போய் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு பரவாயில்ல நீ வந்து கம்ஃபர்ட்லாம் இல்லாமல் இருந்து பாரு. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கணும். சும்மா அப்படியே வந்து எல்லாத்தையும் சில்லர் ஸ்பூனில் கொடுத்துட்டு இருந்தோன்னா அவள் வந்து எதுவுமே கற்றுக்க மாட்டாள். அதனால் அதை வந்து பண்ணணும். பண்ணி கிரியத்தே தஸ்ய யமேன சர்ச்சா அப்படின்னு சொல்லி, அப்போ யார் ஒருத்தன் இந்த மூணையும் செய்கிறானோ, கொஞ்ச நேரமாவது முராரியை நான் வந்து பூஜை பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், அப்புறம் என்னது இந்த கங்காலவ ஜலலவ கனிகாபீதானா தபஸ் பண்ணணும், அப்புறம் வேறு என்னது பகவத்கீதா ஸ்கிரிப்சுரல் ஸ்டடீஸ் வந்து நான் பண்ணணும். இதை மூணையும் பண்ணிட்டேன்னா நான் எதை வந்து கடந்துடுவேன், அந்த கிரியத்தே தஸ்ய யமேன சர்ச்சா அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு யமனோட சர்ச்சை இருக்காது. சர்ச்சைன்னா என்னது, நம்ம வந்து நீ என்னை கூட்டிகிட்டு போகக்கூடாது, நான் இப்போ வரமாட்டேன், நான் அப்படி தான் வருவேன் அப்படிலாம் யமன் நமக்கு வந்து ஒரு பர்மிஷனுங்கிற நம்மக்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்குறது கிடையாது இல்லையா? ஆஃபீஸ் மாதிரி வந்து நோட்டீஸ்லாம் கொடுக்குறாருல, அந்த மாதிரிலாம் யமன் எந்த நோட்டீஸும் கொடுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு வந்து எப்போ வேணுமோ அவர் வந்து எடுத்துன்னு போயிடுவார். அப்போ கிரியத்தே தஸ்ய யமேன சர்ச்சானா என்ன அர்த்தம், இப்போ யமனை நான் ஜெயிச்சிடுவேனா அப்படின்னு சொன்னால்
கால தத்துவத்தை என்னால் ஜெயிக்க முடியாது, ஆனால் அந்த காலனை பார்த்து பயப்படாமல் இருக்க முடியும். யார் பயப்படாமல் இருந்தா? காலா என் அருகே வாடா, உன்னை காலால் எட்டி உதைப்பேன் பாரடா அப்படின்னு தைரியமாக ஒருத்தர் சொன்னார். யார்? பாரதியார். அது எப்போ? அவர் வந்து ஆல்மோஸ்ட்டு அந்த யானை வந்து அவரை மிதித்து அது கோவத்தில் பாவம் என்னமோ அன்றைக்கி அதுக்கு உடம்பு சரியில்லை, அந்த யானையை பற்றி அவரை விசாரிச்சாராம். யானை அவரை அன்றைக்கி ஏதோ கோவத்தில் ரெகுலராக அவர் போய் அவர் கொஞ்சிற யானை தான் அது. அன்றைக்கி அதே மாதிரி போய் கொஞ்சிருக்காரு, ஏதோ கொடுத்துருக்காரு, அது ஏதோ கோவத்தில் இருந்திருக்கு, பிடிச்சி அவரை அமர்த்திடுது. வீட்டுக்கு உடம்பு இது பண்ணும்போது யானை எப்படி இருக்குது, நன்னா இருக்கா அப்படின்னு அந்த யானை இப்படி உங்களை பண்ணிடுதே அப்படின்னு யாராவது திட்டினா கூட யானை எல்லாம் திட்டாது, அது வேணும்லாம் பண்ணலை அப்படின்னு இதெல்லாம் இருக்குது. அவர் என்ன பேசினார், அந்த கடைசி வார்த்தைகள் என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னா, அப்போ அவர் இந்த கவிதையை எழுதியிருக்கார். காலா என் அருகே வாடா, உன்னை காலால் எட்டி உதைப்பேன் பாருடான்னு. எப்படி அப்படி சொல்ல முடியும் உன்னால் அப்படின்னு சொன்னால், அந்த கால தத்துவத்து மேலே பயம் இல்லை இல்லையா? உனக்கு என்ன வயசு? 37 38 வயசு தான் இல்லையா? சாகிற வயசாக அது நம்ம கேட்போம்ல. இருந்திருந்தால் அவ்வளோ விஷயங்கள் நமக்கு இன்னும் பொக்கிஷமாக கிடச்சிருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் எதுவுமே கவலை கிடையாது. ஏன்? வந்த வேலை முடிஞ்சிடுத்தே, எல்லா வேலையும் அத்வைத்தத்தோட அத்தனை விஷயத்தையும் எழுதி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வாழ்க்கை இருந்தால் என்ன, போனால் என்ன? அப்புறம் என்னது? ஆனந்த கூத்தடிவீர், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமும் வந்துடுது. அதனால் எதுக்குமே அவர் இது நடந்தால் தான் என் டெத்து நடக்கணும், நம்ம ஒன்றுமே இல்லாமல் நம்ம சொல்கிறோம்ல, பேரனோட வயிற்றில் பேத்தியோட இதில் எல்லாம் வந்துடணும், அதுக்கப்புறம் எனக்கு டெத்து நடந்தால் சந்தோஷம் அப்படிலாம் சொல்கிறோம்ல. அவர் இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வந்த அப்புறம் தான் என்னோட டெத்து நடக்கணும்னு கூட அவர் கேட்கல. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இந்த யமனோட எனக்கு சர்ச்சை கிடையாது அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்தது என்னது? புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரே சயனம், இஹ சம்சாரே பஹுதுஸ்தாரே कृपया पारे पाहि मुरारे, भज गोविंदम गोविंदम भज मूढ़मते. இப்போ இது நித்யானந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய, இதுக்கு முன்னாடியே நம்ம படித்தோம்ல நித்யானந்தர், அவர் எழுதின ஒரு வேர்ஸ் இது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் புனரபி ஜனனம் புனரபி மரணம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் இல்லையா? புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சம்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். இருக்கிற ப்ராப்ளம்லேயே கேட்டஸ்ட் ப்ராப்ளம் என்னது? சம்சாரம் இல்லையா? அப்போ லைஃப்பில் எல்லாருக்கும் என்னென்னமோ ப்ராப்ளம்லாம் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. எல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸோடு தான் நம்ம இருந்துகிட்டே இருப்போம். ஆனால் இதில் என்னது? ஒரே ஒரு ப்ராப்ளம் எல்லாருக்கும் காமனாக இருக்குது. என்னது அது? புனரபி ஜனனம் புனரபி மரணம். அது எல்லாருக்கும் காமனாக இருக்குது. ஜி அது இருந்துட்டு போட்டுமே ஜி, அது ஏன் ஜி அப்போ பார்த்தாலும் இதே மாதிரி குத்தம் சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க, அது பாட்டுக்கு போகட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது ஏன் ஜி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த புனரப்பி சில பேர் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் திருப்பி திருப்பி இந்த உலகத்தில் பிறந்து இதோட விஷயங்களை நம்ம என்ஜாய் பண்ண நல்லா தானே இருக்குது இல்லையா? அது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக்காக நான் ஒரு இந்த வேர்ல்டுலேருந்து அந்த வேர்ல்டுக்கு டூர் போகிறது, இந்த வேர்ல்டுலேருந்து அந்த வேர்ல்டுக்கு போகிறது, அந்த மாதிரி இதுக்கப்புறம் திருப்பி திருப்பி இது ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லையா? அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ வேர்ல்டு டூர் போகிற மாதிரி இது நடக்கிறது இல்லையே இல்லையா? வேர்ல்டு டூரில் நீ டிசைட் பண்ணி இந்த இடத்துக்கு போகணும், இப்படி இப்படி பண்ணணும், அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு ஐட்னரி கொடுத்துருவான். அந்த ஐட்னரி படி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா, மத்தியானம் லஞ்ச் இருக்கா, சாயந்தரம் டின்னர் இருக்கா, அதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் நடக்கலைன்னா இந்த பர்சனை நம்ம கேள்வி கேட்டுட்டு எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இது டூரிசமில் நடக்குது. அதே தான் என்னுடைய ஜென்மத்தில் நடக்கிறதா? கிடையாது. இங்கே என்னது? இப்போ அந்த நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். இந்த இவர் ஒருத்தரை ராஜ்குமார் அப்படின்னு ஒரு ஆக்டரை கிட்னாப் பண்ணி கூட்டின்னு போனான் இல்லையா? வீரப்பன் கிட்னாப் பண்ணி கூட்டின்னு போனார், கன்னடா ஆக்டர். அவர் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி காடு பிரதேசங்களுக்கெலாம் போயிருக்கவே மாட்டார் அவர் இல்லையா? அது எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அவன் எங்கெல்லாம் தப்பிச்சு போகணும்னு நினச்சானோ அங்கெல்லாம் அவரை கூட்டின்னு போனான். அப்போ அவருக்கு எப்படி இருந்தது? அது நல்ல டூரிசம்யா, நான் வர முடியாத ஒரு இடத்துக்கெல்லாம் அவன் என்னை கூப்பிட்ருக்கான்,
வெரி நைஸ் அப்படின்னு நினச்சிருப்பாரா? கிடையாது. கிட்னாப் பண்ணி கூட்டின்னு வந்திருக்கான், எப்போ என்ன பண்ணுவாலும் தெரியாது இல்லையா? அப்போ எதுவுமே என் கண்ட்ரோலில் கிடையாது, எல்லாம் என்னது அவன் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ எனக்கு பிராராப்தம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ல ஏதாவது என் கண்ட்ரோலில் இருக்க போகிறதா? எதுவுமே என் கண்ட்ரோலில் கிடையாது இல்லையா? அப்போ என்னது நம்ம வந்து பிராராப்தத்தோடு எப்படி வந்து சண்டை போட்டுருக்கோம். பிராரப்தம் வந்து நல்லா பளிச்சு லைட்டில் நம்மளை பார்த்துட்டே இருக்குமா, நம்ம வந்து கண்ணை கட்டி போட்டுடுவா. என்ன, நமக்கு வந்து இருட்டு, அந்த இருட்டில் பிராரப்தத்தோட பாக்ஸிங் பண்ணணும் நம்ம பாக்ஸிங் பண்ணி அது எங்கே இருக்குதுன்னு என் கண்ணுக்கு தெரியாது, சண்டை அப்படி போட்டுகிட்டே இருக்கும். நான் மூஞ்சியில் குத்தலான்னு இப்படி போகும்போது அது என்ன பண்ணுவோம், என் வயிற்றில் டமால்னு குத்திடும், அப்படியே நான் கீழே விழுந்துருவேன் இல்லையா? அப்போ பிராரப்தத்தோட என்னோடய சண்டை எப்படி போயிட்டுருக்கு, பாக்ஸிங். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாக்ஸிங் ரிங்கில் நீங்களும் பிராரப்தமும் சண்டை போட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணை கட்டி போட்டுட்டா பிராரப்தம் மட்டும் ஃபுல் பர்மிஷன் இருக்குது, உங்களை எங்கே பார்த்து எங்கெங்கே அடிக்கலான்னு டிசைட் பண்ணுறது பிராரப்தம். உங்களுக்கு அந்த இது கிடையாது. அதனால் அந்த இதில் இருக்கிறதுனால வாழ்க்கை எப்படி இருக்குது, நமக்கு வந்து திருப்பி போயிட்டு வர்றது வந்து மெரிகோ ரவுண்ட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது மெரிகோ ரவுண்ட் இல்லை, என்னது இது, சாரி கோ ரவுண்ட் இல்லையா? சாரி தான் வந்து நடந்துட்டுருக்கு, மெரிகோ ரவுண்டு கிடையாது, சாரி கோ ரவுண்டு. அதனால் புனரப்பி ஜனனம் புனரப்பி மனரம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம் வந்து என்னது, அந்த திருப்பி அந்த அம்மாவோட ஜனனி அந்த வயிற்றுக்குள்ளே நான் வந்து போய் திருப்பி பிறக்கிறது வந்து பெரிய ப்ராப்ளம். அதனால் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே, இது வந்து இது கடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கிருப்பையா பாரே பாஹி முராரே அப்படின்னு சொல்லி, கடவுளே என் மேலே நீ வந்து என் மேலே நீ கருணை காட்டு. அபாரே அப்படின்னா இந்த அபாரே அப்படின்னா அந்த கடல் இருக்குல்ல, அந்த கடலுக்கு ஒரு எல்லையே இல்லாத கடல், அதுக்கு பேர் தான் வந்து அபாரே அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த எல்லையே இல்லாத அந்த சம்சார கடலில் இவ்வளோதான், நம்பர் ஆஃப் பர்த்ஸ் இவ்வளோதான் அப்படின்னு இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கிடையாது, எவ்வளோ வாட்டி வேணால் திருப்பி பிறப்பேன். அப்போ இங்கேருந்து வைகுண்டம் போனாலும் என்ன சொல்கிறோம், யூ வில் கம் பேக் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா ஒரு பிளேஸை விட்டு இன்னொரு பிளேஸ்க்கு போனால் அந்த பிளேஸை விட்டு இன்னொரு பிளேஸ்க்கு வந்து தானே ஆகணும் இல்லையா? அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்திருக்கீங்க, இங்கேருந்து கிளம்பி இங்கே அங்கே போய் தான் ஆகணும். அப்போ பிளேஸு டைமுக்கு உட்பட்டு எதுக்கு போனாலும் யூ வில் ஸ்ட்ரகிள். திருப்பியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் வரணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த டைம் ஸ்பேஸுக்கு அப்பாற்பட்ட விஷயத்துக்கு போயிடணும். அப்போ அதை வந்து நாராயணியத்தில் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் என்ன சொல்கிறது, சாந்திரானந்த் அப்போ வெரி நைஸ். ஸோ நாராயணியமில் குருவாயூரப்பனை அவர் எப்படி சொல்கிறாரு, நம்ம நாளைக்கு போய் பார்க்க போகிறோம்ல, இந்த குருவாயூரப்பனை நம்ம வந்து பகவானோட கிருப்பை நம்ம மேலே அந்த கம்பேஷன் இப்போ கேட்டுன்னு இருக்கோமே, பகவான் வந்து கடவுளே நீ எனக்கு வந்து கிருப்பையா பாரே பாஹி முராரே அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அதை கேட்டுட்டு நம்ம நாளைக்கு போய் குருவாயூரப்பனில் எப்படி வந்து நாராயண பட்டாத்திரி பாடியிருக்காரோ எப்படி படிக்கிறாரு, கால தேச அவதிப்யாம் நிர்முக்தம் அப்படின்னு படிக்கிறார். அப்போ குருவாயூரப்பனே என்ன சொல்கிறாரு, கால தேசத்துக்கு அப்பாற்பட்ட. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த தெய்வத்தை பார்த்தா கூட அந்த அரூப ஈஸ்வராவை தான் அந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறாரே ஒழிய அந்த குருவாயூரப்பனை அந்த இடத்துல அவர் வந்து சொல்லலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து மனசில் நினச்சிண்டு நம்ம வந்து அந்த பகவான்கிட்ட கிருப்பையா பாரே பாரி முஹராரே பாஹி முராரே அப்படின்னு நம்ம வந்து அதை போய் நாளைக்கு கேட்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லோகம் எதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், எனக்கு ஈஸ்வர கிருப்பை அவசியம். அப்போ நம்ம எவ்வளோ ஃப்ரீ வில்ல திருப்பி நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? என்னது, உங்ககிட்ட புருஷார்த்தம் இருக்குது, நீ ஒர்க் பண்ணணும்,
புருஷார்த்தத்தினால பிராரப்தத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம். அதை சொல்லும்போது சைமல்டேனியஸாக என்னது, இந்த ஈஸ்வர அனுகிரகத்தையும் கேட்போம். கீதை எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். 1 to 6 என்னது, புருஷ பிரயத்தனம். 7 to 12 என்னது, எல்லாம் மறந்து போயிட்டீங்க. ஈஸ்வர மூணு விஷயம் சொன்னேன்ல. 1 to 6 வந்து ஜீவஸ்வரூபத்தை சொல்லியிருக்கு, நான் ஜீவ பிரயத்தனத்தை சொல்லியிருக்கு அப்படி சொல்லியிருக்கேன்ல. ரெண்டாவது 7 to 12 என்ன இருக்கு, ஈஸ்வர ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கு, அப்புறம் ஈஸ்வர அனுகிரகத்தை சொல்லியிருக்கு இல்லையா. அதை வந்து அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட புருஷ பிரயத்தனத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எதை எம்ஃபசைஸ் பண்ணோம், அந்த ஈஸ்வர அனுகிரகம். எங்கேயுமே வந்து எனக்கு நான் பண்ணுறதுனால தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்புறம் எல்லாமே கடவுள் தான்ப்பா, என் கையில் என்ன இருக்குது அப்படியும் கிடையாது. நம்ம முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும், பகவானுடைய கிருப்பையில் நடந்துகிட்டே இருக்குன்ற அந்த கிளாரிட்டி எனக்கு வரணும். அப்போ எப்படி வந்து ஒரு பறவைக்கு 2 பக்கமும் என்ன இருக்கணும், சிறகு இருந்தால் தான் அதை பறக்க முடியும். அது மாதிரி அந்த 2 சிறகுகள் தான் எதை சொல்கிறது, அந்த புருஷ பிரயத்தனத்தையும் அந்த ஈஸ்வர கிருப்பையும் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஸ்லோகம் வந்து அந்த ஈஸ்வர கிருப்பையை எம்ஃபசைஸ் பண்ணுற ஸ்லோகம். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல கிருப்பையா புனரப்பி ஜனனம் புனரப்பி வரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். அப்போ திருப்பி நான் இந்த உலகத்தில் பிறந்துன்னு இருக்கேன், திருப்பி அந்த அம்மாவோட வயிற்றுக்கு போயிட்டு நான் வந்துட்டு இருக்கேன். இந்த சம்சாரம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப துக்கத்தை தருகிறது. அதனால் இதிலிருந்து என்னை எப்படியாவது வெளியில் கொண்டு வா அப்படின்னு சொன்னால் எப்படி வெளியில் கொண்டு வர முடியும், டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்துக்கு நம்ம போனால் தான் போக முடியும். அப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு அப்பாற்பட்ட விஷயம் என்னது, அந்த அரூப ஈஸ்வரா. அந்த அரூப ஈஸ்வரா கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல். அது வந்து நானுன்னு புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அதுக்கு பகவானுடைய கிருப்பை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கு போய் பகவானை போய் நம்ம வந்து வேண்டிக்கு போகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இன்னும் 10 minutes கிளாஸ் ஆரம்பிச்சிடும்.